Welcome, this is SP Pointa, the experience alert from Namba Anime Nadu. This video is about most awaited anime in October. இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. ஆரம்பிக்கலாங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு 3 பிக் ஷோனன் அனிமே ஒரே டைம்ல ஏர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் பீஸ். அது எப்பயும் போல ஆன்கோயிங்ல ஓடிட்டு தான் இருக்கு. அடுத்து வர்றதுதான் ப்ளீச் 1000 இயர் பிளட் வார் கவர் 3. நிறைய ரிவீல் அண்ட் சம்பவம் இருக்கு இந்த சீசன்ல. ஸ்டுடியோ பீரியட் அனிமேஷன் ஸ்டைல்ல ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வரணும், குவாலிட்டியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றாங்க. அதுதான் வந்து பியூரட் ஃபிலிம். ப்ளீச் அனிமேவும் ஸ்டுடியோ பைரேட்ல இருந்துட்டு பியூரட் ஃபிலிம்னுக்குள்ள வருது. ஃபிலிம் லெவல்ல குவாலிட்டி எல்லா எபிசோட்லயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். ஃபாதர் ஆஃப் ஷோனன் அனிமே டிராகன் பால் டைமா. அகிரா டோரியாமா சென்சை லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் இதுதான். வி ரியலி மிஸ் அகிரா சென்சை இந்த டைமில். அக்டோபர் 11 ரிலீஸ் ஆகுது. ஸ்டோரி கரெக்டாக டிராகன் பால் செட் மாஜின் பூ சாகா முடிஞ்சதுக்கு அப்புறமும் டிராகன் பால் சூப்பருக்கும் முன்னாடி நடக்கிற ஸ்டோரி தான் இது. கோக்கும் அவங்க நக்காமாஸும் கிட்ஸாக மாறிடுறாங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸ் இருக்க போகுது. லைட்டாக அந்த டிராகன் பால் ஜிடியோட ஒரு வைப் தெரியுது. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான். என்ன அனிமே தோணுது? சம்மர் டைம் ரெண்டரிங் கிடையாது, இது வந்துட்டு ரீசீரோ அனிமே சீசன் 3 அக்டோபர் 3 ரிலீஸ் ஆகுது. எம்சி வந்து இன்னொரு வேர்ல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. அங்கே அவருக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு உயிரை காப்பாற்ற போகிறேன்னு சாகுறான். மீண்டும் போகிறான், சாகுறான். மீண்டுமா அவளை காப்பாற்றுறது தான் ஸ்டோரி பிளாட்டாகவே இருக்குது. சீசன் 1 ரியலி வெரி வெரி பீக். செம்ம ஃபன் எலமெண்ட்ஸும் இருக்கும், அதே மாதிரி போக போக கொஞ்சம் டார்க் எலமெண்ட்ஸும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. யாரெல்லாம் ரெம் ஃபேனோ ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் எமிலியா ஃபேனோ ஒயிட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ராம கண்டுக்கிறாங்களா பாருங்களேன். இனிமேல் சாட்டர்டே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம் போல். ப்ளீச் சேம் டே ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி இன்னொரு அனிமேவும் ரிலீஸ் ஆகுது. அதுதான் நம்ம பிகிலு லாக் கொமென் ப்ளூ லாக். ஸ்டோரியோட மெயின் கான்செப்ட் என்ன, ஜப்பான் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பில் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே 300 பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர்ஸை வச்சு அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கரை கண்டுபிடிக்கிறது தான். அதில் என்னென்னா நம்மக்கிட்ட பாக்குகோ, இச்சிகோ, எரன்னு எல்லா கேரக்டர்ஸுமே இருக்காங்க. மூவி வேறு ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, தேட்டரில் நல்லாவே இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் ஜானரில் டிஃப்ரெண்ட்டான ஒன்றாவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ருரோனி கென்ஷின் ஒன் ஆஃப் த ஓஜி அனிமேன்னு சொல்லலாம். 1996 இந்த அனிமே ரிலீஸ் ஆச்சு. அடுத்து லிண்டன் ஸ்டூடியோஸ் இதை ரீஅனிமேட் பண்ணாங்க. 2023 ஃபர்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆச்சு. பாஸ்டில் பண்ண கொலைகளுக்காக ரெடம்ஷன் ஆர்க்கை வாண்டரிங் ஸ்வார்ட்ஸ்மனாக சுற்றிட்டு இருக்காரு எம்சி. அதோட சீசன் 2 தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. டவர் ஆஃப் காட் கவர் 2 அக்டோபர் 6 ரிலீஸ் ஆக போகுது. 2020 ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வருமான்னு நம்பி காலங்கள் போச்சு. கடைசியில் தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஜப்பான் யூஸ் பண்ணுற சேம் ஸ்ட்ராட்டஜி தான் கொரியாவுமே யூஸ் பண்ணுறாங்க. மாங்காவுக்கு ஒரு சீசன் நல்லா ஓடுச்சுன்னா அடுத்தது வந்துட்டு சீசன் 2 வந்துட்டு நேராக நீங்கள் மன்ஹுவாவில் படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சீசன் 2 வெயிட் பண்ணலாம். டன் அக்டோபர் 3 இந்த அனிமே ஏர் ஆக போகுது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அனிமேல இது ஒன்றா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ளீச் இருந்துச்சுன்னா செகண்ட் பிளேஸில் இந்த அனிமே இருக்குது. பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸாக நடக்கிறது, கோஸ்ட், மான்ஸ்டர், ஏலியன்ஸ், டீன் ரொமான்ஸ், பேட்டில்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் பிளாட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இதோட மாங்கா ரீட் பண்ணுங்கன்னு அனிமே வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, சீசன் 1 முடிஞ்ச பிறகு அடுத்த மாங்காவை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த மாங்கா படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளூ பாக்ஸ் அக்டோபர் 3 இந்த அனிமே ஏர் ஆக போகுது. ஸ்போர்ட்ஸ் ஜானரா, ரொமான்ஸ் ஜானரா? பாய்ஸ் பேட்மிண்டன் டீமில் உள்ள ஒரு ஜூனியர் பையன் பேஸ்கெட் பால் டீமில் உள்ள ஒரு சீனியர் பொண்ணை லவ் பண்ணுறான். இது நல்லா இருக்கே, சீனியருக்கா சுப்ரமசி. அனிமே வந்தோடனே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஆன்டிசிபேட்டட் அனிமேல வந்துட்டு இருக்குது. ஷாங்க்ரி லே ஃபாண்டியர் சீசன் 2 அக்டோபர் 13 ரிலீஸ் ஆகுது. சீசன் 1க்கு நிறைய வரவேற்பே இருந்துச்சு. ஃபுல் VR டைவ் கேம் இதெல்லாமே நார்மல் ஆகுது. அதில் ஒரு வீடியோ கேம் பிளேயர் பெஸ்ட் கேமை பீட் பண்ண ட்ரை பண்ணுறான். இதுதான் வந்து பிளாட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நானுமே இன்னும் ட்ரை பண்ணிடுறேன். ப்ளூ எக்ஸார்சிஸ்ட் பியாண்ட் த ஸ்னோ சாகா
October 5 ஏர் ஆக போகுது. ஸோ ஹீரோ சாட்டனோட சன்னுன்னு தெரியாமல் இன்னொரு ஃபாதர் எடுத்து வளர்க்குறாங்க. சாட்டன்னா அவங்க அப்பான்னு தெரிஞ்ச பிறகு ஒரு நல்ல எக்ஸாஸ்டாக மாறி அவங்க அப்பாவை டிஃபீட் பண்ணுவான் அப்படின்றது தான் இந்த பிளாட். ரியலி வி ஆர் ஈட்டிங் குட் திஸ் அக்டோபர். நீங்கள் எந்த அனிமேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லிஸ்ட்டில் இல்லாத அனிமே உங்களுக்கு தெரியும்னா அது கூட நீங்கள் சொல்லலாம். இது போன்ற அனிமேங்க சஜஷன், ரிவ்யூஸ், இம்ப்ரெஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ், பை தி வீப்ஸ்.